வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இது என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி விலாக்காக நான் ரெடி பண்ணி இந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லோரும் கேத்திஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வெட்டிங் டே விலாக் தான் நான் எடுக்கிறேன். இது நைட் ரொட்டீன், நைட்டில் தான் எடுக்கிறேன் நான். இவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததும் நாங்கள் டின்னர் வெளியே பிளான் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு அது வீடியோவாக கவர் பண்ணுறேன். எங்கே போகிறேன் என்னன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் என்னோடய சேர்த்து கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி. நைட்டு டின்னர் எங்கே போகிறோன்னு பார்த்தா திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கன்ட்டு ஆடில் கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். பொதுவாக நாங்கள் இந்த ஆஃபர் இருக்கிறதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண வேண்டான்னு தான் அது பண்ணியிருப்போம், யோசிச்சுப்போம். ஏன்னா ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா அது புது கடையாக இருக்கணும், நிறையா பேர்த்துக்கு நம்மளது அட்வர்டைஸ்மெண்ட் ஆகணும்னு போட்டிருப்பாங்க ஆஃபர். அப்படி இல்லாட்டி வந்து பழைய ஸ்டாக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படியாவது சீக்கிரமாக தீர்த்துடணும் அப்படிங்கிறனால தான் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆனால் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் ஏன் அந்த மாதிரி ஆஃபர் போட்டாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மாறி மாறி போட்டிருக்காங்க. நாங்கள் நார்மலாகவே அங்கே போய் பிரியாணி தான் சாப்பிடுவோம். ரொம்ப நாளாக நைட்டு டின்னர் அங்கே பண்ணணும்னு பிளான் பண்ணோம். சரி இந்த ஆஃபர் எப்படி இருக்குது யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம். மக்களே அங்கே நம்பி போகவே போகாதீங்க. இந்த ஆஃபர் வந்து செப்டம்பர் 28 வரைக்கும் இருக்குது இந்த ஆஃபர். அங்கே போய் நீங்கள் அந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்காதீங்க. அது மேபி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி மாறலாமா இருக்கும், எப்படின்னு தெரில. நாங்கள் போனது வந்து வண்டலூர் பிரான்ச். ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. சூப் மட்டும் நல்லா சூடாக கொண்டாந்தாங்க, நல்லாவும் இருந்துச்சு. அது ஆஃபர்லேயும் சிலதெல்லாம் எது அப்ளிகபிளோ அது மட்டும்தான். பட் எங்களுக்கு சொன்னது எல்லா வகையான வெரைட்டிஸ் நான்ஸ் அண்ட் பரோட்டாஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே போனால் 5 தான். அதாவது நம்ம சைட் டிஷ்க்கு வந்து என்ன கிரேவி வாங்குகிறோமோ அந்த கிரேவிக்கு பே பண்ணிடணும். நம்ம அது கூட சேர்ந்து அந்த பரோட்டா, நான், தோசை இந்த மாதிரி எந்த வகையாக வாங்கினாலும் அது நம்மளுக்கு அன்லிமிட்டட், அது ஃப்ரீ தான். பட் கிரேவிக்கு பே பண்ணணும்னு சொன்னாங்க. சரி நாங்கள் போயிட்டு கிரேவி 2 ஆர்டர் பண்ணோம். மலபார் கிரேவி அண்ட் சிக்கன் வறுவல் கிரேவி ஆர்டர் பண்ணோம். பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா நூல் பரோட்டா கேட்டோம். நூல் பரோட்டாவை வந்து நார்மல் பரோட்டாவை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் அப்போவே வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணோம். இல்லை இது வந்து நார்மல் பரோட்டா, நூல் பரோட்டான்னு இப்படி எடுத்த லேயராக வரணும், அந்த மாதிரி வரலன்னு சேம் அதே பரோட்டாவை எடுத்துகிட்டு போய் 2 தட்டி கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குது. அதுதான் நூல் பரோட்டான்னு சொன்னாங்க. மேபி என்ன மாஸ்டர்ஸோட மிஸ்டேக்கா என்ன, அது ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. அப்புறம் நாங்கள் வந்து கேட்டது ஒரு கிரேவி, அவங்க கொடுத்தது ஒன்று. அப்புறம் எகெயின் நாங்கள் சேஞ்ச் பண்ணப்போ இல்லை இதுதான் சொன்னாங்க. இல்லைங்க நாங்கள் நல்லா பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க நோட் பண்ணியிருந்தது மிஸ்டேக்கானா நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பாருங்கள் இதுதான் நூல் பரோட்டாவா, நார்மல் பரோட்டாவே கொண்டு வந்து கொடுத்து நூல் பரோட்டான்னு சொன்னாங்க. நான் தான் அதை பிச்சு வச்சுட்டேன். சரி நூல் பரோட்டாவோட மென்டாலிட்டியில் சாப்பிட்டுக்கலான்னு. அப்புறம் கல் தோசை சாப்பிட்டோம். நார்மல் தோசை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பையனுக்கும் கல் தோசைன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சூடாகவே ஊட்டி விட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் அது வாங்கினோம். ஓகே பட் நான் வந்து எப்படி இருக்குன்னு தெரில, நாங்கள் அது வாங்கலை, அது ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனால் 5 தான் வந்து இது உங்களுக்கு அப்ளிகபிள். அதில் தோசாவில் பார்த்தீங்கன்னாக்கா கல் தோசை அண்டு நார்மல் தோசை, தென் வந்து பரோட்டாவில் நூல் பரோட்டா, இது நானில் வந்து கார்லிக் நான், பட்டர் நான், அந்த மாதிரி இதெல்லாமே. சார் அப்புறம் முடிச்சுட்டு எங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பரான ஃபுட் நாங்கள் தலப்பாக்கட்டியில் போய் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்பராக எடுக்கல. எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. போதும்டா சாமின்னு கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். அப்புறம் அங்கே வந்து சரி சூடாக கொஞ்சம் டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வர வழியில் கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க, இது என்னென்ன ஏது எல்லாம் சொல்லி கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. இதுதான் எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரியோட குட்டி விலாக் நண்பர்களே. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. இனி அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி நண்பர்களே.